பிஎஸ்என்எலுக்கு மாறிடலாம். ஆனால் இதை விட ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் டவர் கிடைக்காது. இதை விட பாதகமான ஒரு நிலையில தான் பிஎஸ்என்எல் டவரும் இருக்குது, பிஎஸ்என்எல் சிம்முமே இருக்குது. இப்போ தான் பிஎஸ்என்எல் வந்து சென்னையில் அவங்களோட சர்வீஸே லான்ச் பண்ண போகிறாங்க, 4G சர்வீஸே. அப்போது இந்த நிலைமையில் வந்து நீங்கள் பிஎஸ்என்எல் மாற்றினீங்கன்னா துருங்கு நிறைய கிராமங்கள் உள்பகுதியிலலாம் ஏர்டெல் ஜியோலே டவர் கிடைக்க மாட்டேங்குது. அது பிஎஸ்என்எல்னா இன்னும் மோசம். அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் பிஎஸ்என்எல் வாங்கலாமா. சரி, பிஎஸ்என்எல் டவர் கிடைக்குதுங்க, அந்த ஏரியாக்குள்ளே இருக்குது. ஆனால் நெட்ஒர்க் எப்படி இருக்கும்? 3G தான். அங்கே 4G வந்திருக்காது. 4G வந்திருந்தாலும் அவ்வளோ ஸ்பீடுலாம் இல்லை, டவருமே அவ்வளோலாம் இல்லை பிஎஸ்என்எல்ல. உண்மைக்கு அதான், ஸ்பீடும் கிடைக்காது, எஸ்எம்எஸும் உங்களுக்கு கவலைப்பட வராது, ஜிபே ஃபோன்பே எது ஆகும் பண்ணணும் உங்களுக்கு சிக்கல் தான் பிஎஸ்என்எல் சிம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபோன் கால் இதுதானே யூஸ் பண்ணிக்கலாம், நெட்டு வந்து ஸ்லோவாக கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிஎஸ்என்எல் இப்போதைக்கு வந்து எங்கேயுமே ஃபாஸ்ட்டாக இல்லை, எந்த இடத்துக்கு நெட்ஒர்க் வந்து அவ்வளோ அதிகமாகவும் இல்லை. அதனால் பிஎஸ்என்எல் நோக்கி போகாதீங்க.